எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோ. நான் இன்றைக்கு இந்த இந்த காயில் நான் ஒரு வரை ஒன்று வறுத்து காட்ட போகிறேன். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இப்போ நான் இந்த இதை நான் வெட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் வடிவாக தண்ணியில் கழுவி எடுங்கோ. இருக்கும் கழுவி போட்டு நான் இதை ஸ்க்ரேப் பண்ணி எடுக்க போகிறேன். கொண்டு வச்சுட்டு நாங்கள் இப்பொழுது நான் இதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ நாங்கள் இதில் வரையே வறுப்போம். நான் இதில் பேனில் எண்ணெய் விடுவோம். நல்லெண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனே நாங்கள் கடுகு கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சிட்டு இப்போ நான் வெங்காயத்தை போட்டு பொரிய வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வயசில் இருக்க செத்தல் மிளகாய் கொண்ட போடுங்க. வதங்கட்டும். நல்லெண்ணெய் விட்டு செய்கிறதால நல்ல ஒரு வாசம் தருது. நல்லெண்ணெய் வாசம் சூப்பராக இருக்குது. மணக்க இப்போ வதங்கிட்டது. நான் இப்போ இந்த பிடி வச்ச இதை நான் இப்போ போடுறேன். இப்பொழுது நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கரக்கரண்டி உப்பு போடுங்க. அப்படியே நீங்கள் வதக்கி கொண்டிருக்கிறது வளர்ந்துக்காது. வீட்டில் வர தண்ணியே காணும். இந்த வரைக்கு தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. அப்படியே நல்லா குறைஞ்ச வெக்கையில் நீங்கள் வதக்கி அப்படியே இருங்கோ. தண்ணி ஒன்றும் விட வேண்டாம். இந்த நேரம் நீங்கள் உப்பு காணுமோன்னு சொல்லி கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. உப்பு உரைப்பு எல்லாமே வடிவாக காணும். சித்தல் மிளகாய் போட்டபடியாக அதெல்லாம் காணும். இப்படியே அந்த கொஞ்சம் எண்ணெயிலேயே வதக்கிட்டு நான் இப்போ ஒரு கரண்டி தேங்காய் பூ போடுங்க. இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் வரை தயாராகிட்டு கொஞ்சம் தண்ணியை இதுக்கு இது தண்ணி ஒன்றுமே விடாதுங்கோ. இப்படியே வறுத்துடுங்கோ. மிகவும் சுவையாகவும் இருக்கும். இதில் நீர்ச்சத்து நிறைய இருக்கிறபடியால் நீங்கள் டயட்டில் இருக்கிறார்கள் நீங்கள் இதை சாப்பிடலாம். கைவிடாமல் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கில் அடிக்கிட்டீங்க சொன்னாலே இது வந்து அடிப்பிடிக்காமல் கலரும் கொஞ்சம் மஞ்சள் போட்டபடியாக பார்க்கவும் அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டை செய்து பாருங்கோ. எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கோ. எனவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் சொல்லிக்கொண்டு ஒரு உற்சாகமாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கல கமெண்ட் பண்ணுங்கோ. எனக்கு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் வாசிக்கிறேன்னா கமெண்ட் பண்ணுங்கோ. எப்படி இருக்குது செய்து பார்த்துட்டு அப்பம் போட்ட நான்
நிறைய நேர்கள் வந்து பார்த்துருக்கிறீங்க என்னோட அப்பா ரெசிபியை. நீங்களும் செய்து பார்த்துறீங்களா? பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரெசிபி உங்களுக்கு செய்து காட்டணும்னா நான் இன்னொரு முறை வேறு ஒரு முறையில் உங்களுக்கு வாங்க செய்ய வேணும்னா இன்னொரு முறையில் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றி. பாய். இப்பொழுது வந்து இந்த வரை தயார். பாருங்கோ, நல்ல சுவையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ எப்படி இருக்குன்னு. இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம். பாய்.